வேதாகமத்தை நம்மை திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நம்ம கேட்போம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எவனாகிலும், ஹூம்சோயவோ, யாராயிருந்தாலும், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாராயிருந்தாலும். இந்த வார்த்தை எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவன் நம்ம மேல எவ்வளோ அன்பா இருந்தா, எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம, சிறு பிள்ளையானாலும் பெரியவர்கள் ஆனாலும், எப்பேற்பட்டவர்கள் ஆனாலும், படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும், ஏழையானாலும் பணக்காரனானாலும், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எவனாகிலும், ஒரு ஆமென் சொல்லுங்க, யாராயிருந்தாலும் நான் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராயிருந்தாலும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிட்ட வருவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. பாவி என்று சொல்லி அநேகர் ஒதுங்கி போகிறார்கள். அல்லது அது வேற ஒருத்தருவருடைய கடவுள், வேறு ஒருவருக்குரியவர், எனக்குரியவர் அல்ல என்று அநேகர் ஒதுங்கி போகிறார்கள். எந்த ஒரு பட்சமும் இல்லாமல் இயேசு சொல்கிறார், யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வர கடவன். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். சிறு வயதில் நல்லவராக இருக்கிறார், முதியவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார், வாலிபர்களுக்கு நல்லவராக இருக்கிறார், குடும்பம் இருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார், குடும்பம் இல்லாதவள் தனிமையில் இருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பதவிகள், அல்லது பட்டங்களை சூட்டலாம், எத்தனையோ பெயர்களை சூட்டலாம் பாருங்களேன். ஆனால் தேவனுக்கு எல்லாருக்கும் ஒரே லெவல்ல வைத்து அவர்களை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொல்லுகிறபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கடவுள் சொல்ற வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தை. இயேசு சொல்லுகிறாரு, உங்களில் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தில் உங்களுக்கு எப்படி பட்டதான பேரை சுற்றி, பட்டம் சுற்றி, ஒதுக்கப்பட்டு பலவீனப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க, நான் நீங்க சொன்னதை நிறைவேற்றுவேன். நீங்க சொல்லுவீங்க, ஆனா யார் அதை நிறைவேற்றுவா? நானே அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எல்லாம் என்னெல்லாம் கேட்குறாங்க அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்கிறோம். பிள்ளைகள் சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார், எந்த தகப்பனோ எந்த தாயும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பிள்ளைகள் சொல்றதெல்லாம் நடக்கணும்,
பிள்ளைகள் விரும்புறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விருப்பம், ஸ்தோத்திரம், ஒரு பாவியா இருக்கிற ஒரு அற்ப பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம், ஒரு லிமிட்டட் பீயிங். ஸ்தோத்திரம், நாம எல்லாமே ஒரு மனிதர்கள் எல்லாரும் ஒரு லிமிட்டட் பீயிங். நமக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, இவ்வளவுதான் நம்மளால முடியும். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும் விரும்புகிறதை போல, ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் அவர் மகத்துவம் உள்ளவர். ஸ்தோத்திரம், அவருக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது, அவருக்கு ஒரு வரையறை கிடையாது, அவருக்கு எந்த ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அவர் ஸ்தோத்திரம் சர்வ வியாபியாய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறார். என்ன வார்த்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனால எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று நீங்க எதுவைகளெல்லாம் சொல்றீங்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் நடப்பித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. மலை என்றால் ஸ்தோத்திரம் கிரேட் இன் சைஸ், அல்லது ஸ்தோத்திரம் பிகர் இன் சைஸ். நம்மை விட ஒரு பெரிய மகத்தான பிரமாண்டமான ஒரு வல்லமை அல்லது ஒரு காரியம்தான் மலை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற கடன் மலை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாத அளவிற்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவைகளை என்னுடைய கையினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ நான் சரி பண்ணவே முடியாது. மலை மேலே அப்படின்னு சொன்ன கிரேட் இன் சைஸ், அது என்னை விட பயங்கரமானது, என்னை விட உயர்ந்தது, என்னை விட பலசாலியானது, வல்லமை நிறைந்தது. நம்ம வாழ்க்கையில் பாருங்க, சில நேரங்களில் கைவிட்டு போகிற சூழ்நிலையில் நம்ம எந்த விதத்திலும் நம்ம அதை சரி செய்யவே முடியாத சூழ்நிலை சிலருடைய வாழ்க்கை போய் தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் மலை போன்ற சூழ்நிலை, மலை போன்ற துன்பம், மலை போன்ற கவலை. எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் நமக்கு ஆறுதல் அடையவே முடியாது. எத்தனை பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு வந்து கூட நின்னாலும் நமக்கு தைரியம் கிடைக்கவே கிடைக்காது. தனிமை தான். அநேகர் பாருங்க, பணக்காரராக இருந்தாலும் பணம் இருந்தாலும் வெளியில நிறைய செக்யூரிட்டிஸ், நிறைய பாதுகாப்புகள் இருந்து ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு மனுஷன் தங்கியிருந்தாலும் அவன் தனிமையை தான் உணர்கிறான். தனிமை இல்லாத மனிதனே கிடையாது. ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, தனிமை இல்லாம ஒரு மனிதனுமே கிடையாது. தனிமை. ஏனென்றால் அவனை விட மிக உயர்ந்த ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எனக்கு இருந்தாலுமே அவனுக்கு என்ன உண்டாகல, ஒரு தைரியம் உண்டாகலை, ஒரு பலன் உண்டாகலை. ஆனால் பாருங்களேன், நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட மிஞ்சின சூழ்நிலையாக இருந்தாலும், மிஞ்சின பலமாக இருந்தாலும், மிஞ்சின காரியமாக இருந்தாலும், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, யாராகிலும் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அதை என்னை விட்டு போ என்று சொன்னால் அது அவனை விட்டு போகும். ஏன்னா நீங்க சொல்லி போகிறது இல்லாம நீங்க சொல்றதை செய்கிறவராகிய இயேசுவால் அது முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற, உங்க வாழ்க்கை முன்னேற விடாமல் தடையா பண்ணி வைத்திருக்கிற எவைகளா இருந்தாலும் அவைகள் உங்களை விட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம், பிசாசு கூட நமது வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா காண்பிப்பான். Devil is very clever faking you by showing you something greater than you. நம்மளை விட பெரிய காரியங்களாக இருக்கிறத போல காண்பிப்பான். ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாம் நம்முடைய சிந்தனையில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். நம்முடைய எண்ணங்களில் தான் இருக்குது.
நம்ம எவைகளெல்லாம் சின்ன காரியம் நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் நம்ம சின்ன காரியம், எவைகள்லாம் பெரிய காரியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அது நமக்கு பெரிய காரியம். சிலர் பெரிய விஷயத்தை சாதாரணமாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். சின்ன பிரச்சனை வந்தால் கூட பயப்படுவாங்க, சின்ன பிரச்சனை வந்தால் கூட அழ ஆரம்பிச்சிருவாங்க, சின்ன பிரச்சனை துன்பம் கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட 4 பேர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பயம். இந்த உலகத்தில் சத்ருவான் உங்களை உங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை பெரிய காரியமாய் காண்பித்து பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆகையால் உங்களுக்கு மாம்சத்தின்படி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின்படி எவைகளெல்லாம் பெரியவைகளாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் மலை போன்று இருக்கிறதோ, அவை எல்லாம் கர்த்தர் உங்களின் காலின் கீழ் மிதித்து போட்டு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மையும் நம்முடைய பிரச்சனையும் கம்பேர் பண்றான். திடீர்னு நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில எதிர்பாராத பிரச்சனைகள், இதுவரை நம்ம சந்தித்திராத பிரச்சனைகள். சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்க, இதை எப்படி நான் இதை சரி செய்யணும்னு எனக்கு தெரியல. சத்ரு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது உனக்கு புதிய அனுபவம், இது ஒரு புதிய வாழ்க்கை, இது உனக்கு புதிய பிரயாணம், இது உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிசாசு அநேகரை பயமுறுத்தி வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படிப்பட்ட பயமுறுத்தி வைத்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, மலை போன்று தோற்றமளிக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுவீர்கள் என்று சொன்னால் அவைகளை உங்களை விட்டு நான் எடுத்து போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தர் மலை போன்று இருக்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவார். எவைகளெல்லாம் முடியாது, இதெல்லாம் கஷ்டம்னு நீங்கள் எப்பெல்லாம் அறிக்கை பண்ணீங்களோ, எவைகளை குறித்து அறிக்கை பண்ணுகிறீர்களோ, அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் உள்ள கர்த்தர். நல்லா கவனிங்க. உலகத்தை தேவன் உண்டு பண்ணின பொழுது தேவன் ப்ராப்ளமேட்டிக்கா உண்டாக்கல. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உண்டு பண்ணும் பொழுது எப்படி உண்டு பண்ணினார் அப்படின்னா, நல்லவைகளாய் உண்டு பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, பகலை உண்டாக்கினார், இரவை உண்டாக்கினார், பின்பு நல்லதென்று கண்டார். புல் பூண்டுகளை உண்டாக்கினார், அவைகளை நல்லதென்று கண்டார். வானத்தின் மச்சங்களை உண்டாக்கினார், அவைகளை நல்லதென்று கண்டார். மிருக ஜீவன்களை உண்டாக்கினார், அவைகளை நல்லதென்று கண்டார் அப்படின்னு பைபிள் வேதம் சொல்கிறது. தேவன் உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் நல்லதுதான் உண்டாக்குனார். எப்போ தீமை வந்துச்சு அப்படின்னா, எப்பொழுது மனிதன் உண்டாக்கப்பட்டானோ, எப்போ மனுஷன் பாவத்துக்குள்ள போனானோ, அப்போ எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியத்துக்குள்ளும், எல்லா எல்லைகளிலும் என்ன வந்து விட்டது? தீங்கு வந்து விட்டது. அதனால பாருங்க, நமது வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் யாரால உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா, மனிதர்களாய் அன்றி வேற ஒன்று யாராலையும் இல்லவே இல்லை. ஸ்ட்ரீட்ல ஒரு பிரச்சனையா, தெருவில் ஒரு பிரச்சனையா, மனுஷர்களாக உண்டாக்கப்படுகிறது. தேசத்துல ஒரு பிரச்சனையா, மனிதர்களாக உண்டாக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, மனிதர்களாக உண்டாக்கப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற பிரச்சனையில் உங்களுக்கு மலை போன்ற தோற்றம் அடித்தாலும் கர்த்தர் அவைகளை உங்களிடத்திலிருந்து நீக்கி போடுவா. மனுஷரால் உண்டாக்கப்படுகிறதான மலை போன்ற பிரச்சனைகள், மனிதரால் உண்டாக்கப்படுகிற பிரச்சனைகளை தேவன் என்ன செய்கிறார்?
உங்களிடத்திலிருந்து நீக்கி போடுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை முறை தான் சமாளிக்கிறது? சில தங்க வாழ்க்கையை சொல்லுவாங்க, குடும்பத்தில் எத்தனை முறை தான் அவனை நான் காப்பாற்றுறது, எத்தனை முறை தான் அவனுக்கு நான் பரிந்து பேசுறது, எத்தனை முறை தான் நான் அவனுக்கு உதவி செய்கிறது, எத்தனை முறை தான் நான் பணம் கொடுப்பது, எத்தனை முறை தான் அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் நான் துணை போகிறது, எத்தனை முறை தான் நான் அவனுக்கு அன்பு செலுத்துகிறது. ஐயோ, அவனால் முடியவே முடியாது. ஏனென்றால் அவனால் குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் வருகிற பிரச்சனைகள் மலை போன்ற பிரச்சனைகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் உங்களிடத்திலிருந்து தள்ளுண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒரிஸ், நிறைய பேர் மனது தான் அவங்களுக்கு பெரிய மலை, எண்ணங்கள் தான் மலை. சில நேரங்களில் எண்ணங்கள் தான் நமக்கு பெரிய தடையாகவே இருக்கும், எண்ணங்கள் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். கொஞ்சத்தை வைத்து திருப்தியை சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையும் உண்டு, அதை நம்ம அப்படியே நம்ம வாழ முடியும். நிறையா இருந்தும் ஐயோ இதை வச்சு நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி பயந்து வாழ்கிற இந்த உலகத்தில் உண்டு. அதனால் பாருங்க, ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாமல், இல்லாதிருக்கிறவன் இல்லை என்று கவலைப்படாமல், இருக்கிறவன் என்று ஐயோ நிறையா இருக்கிறதே, இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்று கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென் சொல்லுங்க. மனதளவில் உண்டாக்குறதான மலை போன்ற தடைகள், மலை போன்ற காரியங்கள் உங்களை விட்டு கர்த்தர் அகற்றி போடுவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24வது வசனம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் அப்படி என்று சொன்னா, சிலருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, எப்படி இருக்குது அப்படின்னா, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது போல இருக்கும். அவ்வளோ கடினமாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, ஒரு சின்ன காரியத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மை காணுவதற்கு, ஒரு லெவல் கூட உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவை மலைகள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதுதான். 26வது வசனம், ஸ்தோத்திரம். 25வது வசனத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு சீஷர்களாம் சொல்றாங்க, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், அப்படியானால் யார் இந்த நன்மையை பெற முடியும், அப்படியானால் யார் இந்த காரியத்தில் ஸ்தோத்திரம் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்று சீஷர்கள் சொல்றாங்க. நான் இயேசு சொல்றாரு, மனுஷரால் கூடாதுதான், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷரால் முடியாதது, மனுஷரால் நீக்க முடியாத மலை போன்ற சூழ்நிலைகள், மனுஷரால் முடியாத மலை போன்ற பிரச்சனைகள், மனுஷரால் சரி பண்ண முடியாததான காரியங்களை கர்த்தரால் கூடும். இந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். மலை என்றால் ஹோல்டிங் பேக், நம்மை பின்னோக்கி இழுத்து வைக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை. தேவன் நம்மை குறித்து என்ன சித்த வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாம், ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கும், ஒரு கிருபையிலிருந்து இன்னொரு கிருபைக்கும், ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு மேலான ஸ்தானத்திற்கும் கர்த்தர் அவர் நம்மை குறித்ததான நம்மை குறித்து நம்ம வாழ்க்கையை குறித்து அவர் நியமித்திருக்கையில், அநேக நேரங்களில் நமது வாழ்க்கை முன்னேற விடாமல் இந்த உலகம் பின்னிட்டு இழுத்து வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னிட்டு இழுக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செஞ்சோம், உங்களால் முடியலை,
என்னை பின்னோக்கி இழுக்கிறது. ஹோல்டிங் பேக், there is something that is holding you back. மலை போன்ற காரியம், மலை போன்ற காரியம். ஸ்தோத்திரம். அதனால மலை போன்ற சில காரியங்கள், மலை போன்ற காரியங்கள் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் கடன்ல தான் இருக்கிறாங்க. 20,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கும் என்ன செய்யறாங்க? கடன்ல தான் இருக்கிறாங்க. ஆக கடன்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இட்ஸ் எ பாண்டேஜ். இது பிசாசு மனித குலத்தில் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய வல்லமை, ஒரு அடிமைத்தனம். ஆகையால் பிரியமானவர்களே, வாழ்க்கையில முன்னேற விடாதபடி பின்னோக்கி இழுக்கிறதான காரியங்களை கர்த்தர் இந்த வேளையில் உடைப்பாராக. விசுவாசிக்கிறோம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் வாழ்க்கையில முன்னேற விடாமல் பின்னோக்கி இழுக்கிற எல்லா வல்லமையான காரியங்களை நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உடைக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அந்த மலை உங்களை விட்டு அகன்று போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமது வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண்களுக்கும், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நடைகளில் இருக்கிறதான கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இரண்டாவதாக ஸ்டாக்னேஷன், தேங்கி நிற்பது. உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1:6. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் அப்படின்னு சொல்றார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஓரேபிலே என்று சொன்னால் சீயோன், அந்த மலை, சீனாய் மலை, சீனாய் மலை, அந்த பகுதியில் ஓரேபிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிறாங்க. அங்கே சில காலம் தங்கி இருந்த உடனே, அந்த மலை அருகே தங்கி இருந்த உடனே ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க இருந்தாலே போதும், மலைக்கு கீழே நல்ல ஒரு அமெரிக்கையான சுகமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு தங்கியிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். கானான் தேச என்று ஒரு சுதந்திரமான தேசத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையை மறந்து போனார்கள். இப்போ நல்ல கவனிங்க, மலை அருகே இருக்கிறாங்க, சீனாய் மலை அருகே ஓரேபில் தங்கி இருக்கிறாங்க. மலையில தங்கின உடனே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இந்த மலையை விட்டு, நம்ம தங்குற இந்த இடத்தை விட்டு தாண்டி பிரயாணம் போய் வனாந்தரத்தில் தாண்டி கானான் தேசத்தை சுதந்திரிப்பது நமக்கு மிகவும் கடினமான காரியம், அது நமக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் தங்கியிருந்தார்கள். மலை போன்ற காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க என்ன செய்யல, அவங்க நினைவு கூறாம போனாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மலையை விட்டு கடந்து நீங்க போங்க, நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு நீங்கள் கடந்து போங்க. 8வது வசனம், ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் அநேக தேவ நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு சாத்தான் இந்த உலகத்தில் நிறைய மலைகளை வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மலைகளை இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் எடுத்து போடுகிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்குற இடம் தேங்கி நிற்பது. வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை தேங்கி நிற்கிறது. இருந்த நிலைமையிலே அவர்கள் திருப்தியாகி, இது எனக்கு கிடைத்த வாழ்க்கை, இது எனக்கு போதும் என்று சொல்லி அங்கேயே தேங்கி நின்று விடுகிறார்கள். தேங்கி நிற்கிற வாழ்க்கை மலையின் அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, மலையே நீ விட்டு, மலையை தாண்டி நீங்கள் வருவீர் என்று சொன்னால், ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்பொழுது உன்னை மறைத்து வைத்திருக்கிற உன்னுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையா வைத்திருக்கிறதான மழையை கர்த்தர் இந்த வேளை எடுத்து போடும் பொழுது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீ பெருகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அநேகர் ஸ்டாக்னேஷனை விரும்புகிறாங்க. ஏன் நம்ம கஷ்டப்படணும், போதும், இதோ வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம், இப்படியே நின்றுடலாம், போதும், கிடைத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டாக்னேஷனில் இருந்துடுறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, மலையே நீ விட்டு ஓரேபை விட்டு எழும்பி நீங்க திரும்பி பிரயாணப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலையை அகற்றும் பொழுது 3 காரியங்கள் நடக்கிறது. 8ஆம் வசனம், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வருகிறது, ஒரு ஃப்ரீடம் வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மலையை விட்டு அகற்றும் பொழுது நம்முடைய சிந்தனையில, நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, ஜீவியத்துல ஸ்தோத்திரம் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார், ஃப்ரீடம். ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு பணக்காரர் சொல்றாரு, உலக பணக்காரர்ல ஒருத்தர் சொல்றாரு, மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ரிச் ஆக முடியாது. யார் உலகத்தில் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால், சொந்தமாக சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறவன் தான் இந்த உலகத்தில் பணக்காரர் ஆகவே முடியும். இதில் ஒரு காரியம் இருக்குது. மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர்களுக்கும் சுயமாக சொந்தமான ஒரு தொழில் வைத்திருக்கிறவங்களும் ஒன்றும் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? சுதந்திரம். ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாலே போதும், அவன் நல்லா ஃப்ரீடமாக திங்க் பண்ணுறதுக்கு, சுதந்திரமாக யோசிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னா போதும், அவன் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிருவான். பிசாசு என்ன செய்யறான்? நமது வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திரம் முழுவதுமாக யோசிக்க கூடாதபடிக்கு, மேன்மையான காரியங்கள் நமது வாழ்க்கை குறித்து நாம் நினைவு கூடாதபடிக்கு, மேன்மையான காரியங்களை ஸ்தோத்திரம் நமது வாழ்க்கையில் நாம் பெறக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் அநேகருடைய சிந்தனையை மலை போன்று மறைத்து வைத்திருக்கிறார். அவைகள் உங்களை விட்டு நீங்குமையானால் கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாய் மாற்றுவார், ஒரு சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வருவார். இரண்டாவதாக என்ன நடக்கிறது? 10வது வசனத்துல, நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள், மலைகள் உங்களை விட்டு அகலும் பொழுது நீங்கள் திரளாய் மாறுவீர்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை திரளாய் மாற்றினது காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் இருந்ததான எல்லா மலைகளையும் தடைகளையும் தாண்டி அவன் வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மலைகள், சிலருடைய வாழ்க்கை ஸ்டாக்னேஷன்ல இருக்குதா? உங்க வாழ்க்கையை தேங்கி இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த தேங்கி இருக்கிற வாழ்க்கையில இருந்து நீங்க பேசுங்க. இந்த மலை இனி எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த மலைக்கு பிறகு இருந்து நான் ஒரு தேங்கின ஒரு வாழ்க்கையில் இருக்க போறதல்ல. கர்த்தர் எனக்கு ஒரு திரளான வாழ்க்கையும், கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையும், கர்த்தர் என்னை 1000 மடங்கு பழுகி பெறுகிற ஒரு வாழ்க்கையும் வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எனக்கு விரோதமாய் நிற்கிற மலையை இந்த இடத்துல விட்டு நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று நீங்க சொல்லுவீங்க என்று சொன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். மூன்றாவதாக மழை என்று சொன்னால் அது தாமதம் என்று அர்த்தம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் யோவேல் 2:25 வாசிங்க. யோவேல் 2:25 வாசிக்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்ன நடக்குது? ஜனங்கள் விதைக்கிறாங்க, ஆனால் அறுவடை அவன் கரத்தில் வருவதில்லை. பூச்சிகள் எல்லாம் தின்று போயிடுறது. அங்க ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு டிலே, ஒரு தாமதம். ஸ்தோத்திரம். 26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனா கர்த்தர் நாமத்தை துதிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மலை போன்ற தாமதத்தை நீக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பின்புதான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு
போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு தாமதம். ஒரே வீட்டில் ஒரே தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்திருந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்காததுனால பாருங்களேன், அவங்க வெட்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குறைச்சலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுடைய நன்மைகள் இருக்கும், ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்காமல் அவங்க எப்படி இருக்கிறாங்க? குறைச்சல் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை தாமதமாகிறபடினாலே. தேவன் உங்கள் மலை போன்றிருக்கிற காரியங்கள் தாமதப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளை நீக்கி கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி உங்களை துதிக்க வைக்கிற தேவன் இந்த நாட்களிலே உங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி அவர் மகிமை அடை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மலை போன்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்கள் பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். மலை போன்ற தடைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். மலை போன்ற தேங்கி நிற்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அந்த மலையை பார்க்கல கர்த்தர் பெரியவர். தாமதத்தினால உங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம் அநேக நன்மைகள் இழந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் சந்திக்கிறதான மலை போன்ற அந்த தாமதத்தை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் பின்னோக்கி இழுக்கிறதான காரியங்கள் சில நேரங்கள் அது பாவமாக இருந்தாலும், சில நேரங்கள் சத்துருவினுடைய செயலாக இருந்தாலும், பில்லி சூனிய கட்டுகள் இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், மலை போன்ற காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிற அந்த மலைகளை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை நமக்குள்ளே கிரியில் நடிக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மனுஷனுடைய கண்களுக்கு மாறாக, மனுஷனுடைய சித்தங்களுக்கு மாறாக, மனுஷனுடைய திட்டங்களுக்கு மேலான காரியங்களை நமக்குள்ளே கிரியில் நடப்பிக்கிறவர் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லவோம். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, யாராயிருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுவேன் என்று சொன்னார். நான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மலை போன்ற தடையிலிருந்து நீக்கி, மலை போன்ற தேக்கத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து நீக்கி, மலை போன்றதான ஸ்தோத்திரம் பின்னோக்கி இழுக்கிறதான வல்லமிழந்து நீக்கி, மலை போன்றதான ஸ்தோத்திரம் தாமதத்திலிருந்து அவர்களை நீக்கி, ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற சாத்தானை பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்று நம்மத்திலே கர்த்தர் உறுதி செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வருகிற வாரத்தில் தேவன் வருகிற நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என்னுடைய வியாதியை காட்டிலும் என் தேவன் பெரியவர். கடன் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர். சவால்களை காட்டிலும் தேவன் பெரியவர். பயத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவரின் வாழ்க்கையில் கிரகிக்க கூடாத நன்மைகளை செய்வார். நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நம்ம எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி நம்ம இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று அவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி கூப்பிட போகிறோம். தேவனே மை நன்றியோடு மை துதிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 3 நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று அவரை பார்த்து கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா மலை போன்ற காரியங்களை நீக்கி கர்த்தர் சுதந்திரத்தை தருவாராக, திருப்தியை தருவாராக, திரட்சியை தருவாராக. 1000 மடங்கு இப்போது இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் 1000 மடங்கு. எல்லாரும் சொல்லுங்க 1000 மடங்கு. சத்தமா சொல்லுங்க 1000 மடங்கு. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு பின்னாடி விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவன்
என்னை ஆசீர்வதிப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆவியில் நீங்க ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தடையா இருக்கிற காரியங்கள், மலை போன்ற காரியங்கள், ஸ்தோத்திரம் தேங்கி நிற்கின்ற காரியங்கள், தாமதமாக இருக்கின்ற காரியங்களை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிர்மலமாக்கி உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும், உங்களுக்கு ஒரு திரட்சியும், உங்களுக்கு ஒரு பெருக்கத்தையும் கத்து தர வல்லவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில் நாங்கள் தொழுது கொள்கிறோம். தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இருக்குது நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, மலைகளை பார்த்து எங்களை விட்டு நீங்களாக்கி வாழ்க்கையில் இருக்கிற தேக்கத்தை பார்த்து இந்த வேளையில் நீங்களாக்கும்படி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம். இனி தேக்கம் இல்லை, இனி தாமதம் இல்லை, இனி பின்னோக்கி ஓடுகிற காரியம் எங்களுக்கு இல்லை. கர்த்தர் எங்களுக்கு பெரிய பெருக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையும் உயர்வையும் திரட்சியும் நீ வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெற்ற புது பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையின்படி இவர்களுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி திரட்சியையும் பெருக்கத்தையும் வல்லமையையும் கத்தனை கட்டளை தந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மேன்மையை தாரும், எங்களை தாழ்த்துறோம். வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற காரியங்கள், பிரயாணங்கள் யாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாக இருக்கிறவர்களை குணமாக்குங்க. கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஆறுதல்படுத்தி தேர்தல்படுத்தி நீ கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் தேங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துங்க. ஆண்டவரே, அப்பா துதிக்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்தானத்துல எல்லாம் வைக்கப்பட்ட போது பிள்ளைகள் இருந்தார்களோ அந்தந்த ஸ்தானங்களை கத்தும் போது பிள்ளைகளை உயர்த்தி வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைத்திராத மனிதரிடத்திலிருந்து ஆதரவும், நாங்கள் நினைத்திராத இடங்களிலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும், சீயோன் பர்வதத்திலிருந்து தேவ கலாம் எங்களை வந்து தூக்கி விடும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோ தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபக்கேலும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பொருந்தும் இருப்பதாக. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.